வரியை செலுத்த வேண்டும். ஆனாலும் சரியான நேரத்தில் செலுத்துவது கஷ்டமாக உள்ளதா? கடைசி நேரம் வரை இருக்க தேவையில்லை. வரி நாட்காட்டி அல்லது டேக்ஸ் கேலண்டர் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். இதற்கு முன்னர் வரி செலுத்தியவர்கள் இந்த டேக்ஸ் கேலண்டர் பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலே நீங்கள் இதனை பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு ஆண்டிற்குத்தான் நாங்கள் வரி கட்ட வேண்டும். வருமான வரியை பொறுத்தவரையில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை வருடத்திற்கு 5 முறை நாங்கள் இந்த வருமான வரியை கட்ட வேண்டும். ஆகவே முதலாவது தவணையின் இறுதி நாள் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. இந்த ஆண்டில் நீங்கள் யாராவது வரி செலுத்த முற்படுவாராயின் இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் நீங்கள் வரியை செலுத்த வேண்டும். ஆகஸ்ட் மாதத்தை இலகுவாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். ஒன்று, கண்டி தலதா மாளிகையின் பெரஹரா நடைபெறுகின்றது. மேலும் யாழ்ப்பாணம் நல்லூர் திருவிழா, மடு ஆலயத்தின் திருவிழா இவை அனைத்தும் நடைபெறுவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான். மேலும் நீங்கள் பழங்களை விரும்பி உண்பவர்களாயின் மங்குஸ்தான், ரம்புட்டான் போன்ற பழங்கள் அதிகமாக காய்ப்பதும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான். அடுத்ததாக இரண்டாவது தவணையை நீங்கள் செலுத்த வேண்டியது நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர். நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் எங்கள் அனைவருக்கும் தெரியும், தீபாவளி மாதம் என்போம் நாங்கள். அதேபோல் நீங்கள் விலங்கு உலகத்தில் அதிக ஆர்வமாக இருப்பீர்களாயின் இலங்கைக்கு அதிகமான சுற்றுலா பறவைகள் வருவது இந்த நவம்பர் மாதத்தில் தான். அதே போல் இலங்கையை சுற்றியுள்ள கடற்பரப்பில் நீங்கள் திமிங்கலங்களை கூட அதிகமாக இந்த நவம்பர் மாதத்திலே பார்க்கலாம். மூன்றாவது தவணை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி. பிப்ரவரி என்றால் பலருக்கும் ஞாபகத்துக்கு வருவது வேலண்டைன். ஆம், பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வேலண்டைன் என்பதை போன்று 15ஆம் தேதி தான் வரி தவணைக்கான இறுதி நாள். எனவே உங்களுடைய அன்பை, காதலை நீங்கள் வரி செலுத்துவதனூடாக நாட்டிற்கும் காட்டலாம். நான்காவது தவணையின் இறுதி நாள் மே மாதம் 15ஆம் தேதி. மே மாதம் என்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கை பூராகவும் வெசாக் கொண்டாட்டங்கள் நிகழ்கின்றன. அழகான வெசாக் கூடுகள், தோரணை, தன்சல்களை கண்டவுடன் உங்களுக்கு வரி செலுத்த வேண்டிய ஞாபகமும் வந்துவிடலாம். அதே போல் தென்மேற்கு பருவ காலநிலை மாற்றங்கள் காரணமாக இடியுடன் கூடிய மழைகள் கூட இந்த மே மாதத்தில் தான் ஏற்படுகின்றன. நீங்கள் வரி செலுத்த வேண்டிய இறுதி தவணை செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி. செப்டம்பர் மாதத்தை உங்களுக்கு இலகுவாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் நீங்கள் புத்தகங்களை விரும்பி வாசிக்கக்கூடியவர்களாக, புத்தகங்கள் மீது ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் இலங்கையில் சர்வதேச புத்தக கண்காட்சி நடைபெறுவது செப்டம்பர் மாதத்தில் தான். எனவே இந்த 5 தவணைகளும் தான் இலங்கையின் வரி நாட்காட்டி.